ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் கண்டக்டிவ் சிஸ்டம் இன் ஹியூமன் ஹார்ட். ஹார்ட்ல கண்டக்டிவ் சிஸ்டம் அப்படின்னு என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, நம்ம ஹார்ட் வந்து கண்ட்ராக்ட் ஆகி ரிலாக்ஸ் ஆனாதான் பிளட் சப்ளை வந்து ஹார்ட் ஃபுல்லாகவும் நம்ம பாடி ஃபுல்லாகவும் வந்து சப்ளை ஆகும். ஸோ அது எப்படி வந்து கண்ட்ராக்ட் ஆகி ரிலாக்ஸ் ஆகுதுன்னா, கண்டக்ஷன் சிஸ்டம் வந்து சிக்னல் வந்து சென்ட் பண்ணாதான் ஏட்ரியம் வென்ட்ரிகல்ஸ் வந்து கண்ட்ராக்ட் ஆகி ரிலாக்ஸ் ஆகும். ஸோ அந்த ப்ரொசீஜர் வந்து நம்ம லைனாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதில் மெயின் செல்ஸே வந்து எஸ்ஏ நோட் தான். So SA node, AV node, bundle of his right and left bundle branches and Purkinje fibers. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து எஸ்ஏ நோட் வந்து எங்கே சுச்சுவேட் ஆயிருக்கு, ஏவி நோட் எங்கே சுச்சுவேட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். எஸ்ஏ நோட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரைட் ஏட்ரியமில் சுப்பீரியர் வீனா கேவாவோட ஓப்பனிங்க்கு கீழே தான் வந்து எஸ்ஏ நோட் சுச்சுவேட் ஆயிருக்கும். அடுத்து ஏவி நோட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரைட் போஸ்டீரியர் போர்ஷன் ஆஃப் இன்ட்ரா ஏட்ரியல் செப்டம். இன்ட்ரா ஏட்ரியல் ரெண்டு ஏட்ரியமுக்கும் நடுவில் போஸ்டீரியர் போர்ஷனில் வந்து சுச்சுவேட் ஆயிருக்கும். எஸ்ஏ நோட் ஏவி நோட் வந்து எங்கே சுச்சுவேட் ஆயிருக்குன்னு பார்த்தோம். ஸோ இம்பல்ஸ் வந்து இப்போ எப்படி வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எஸ்ஏ நோட்லேருந்து இம்பல்ஸ் வந்து ரைட் ஏட்ரியம் அண்ட் லெஃப்ட் ஏட்ரியம்க்கு வந்து சப்ளை ஆகும். ஸோ ஏட்ரியமில் தான் வந்து ஏவி நோடும் சுச்சுவேட் ஆயிருக்கு. ஸோ ஏட்ரியம்க்கு வந்து சப்ளை ஆகும்போது அங்கே இருக்க ஏவி நோடுக்கும் வந்து சிக்னல்ஸ் வந்து சென்ட் ஆகும். ஸோ எஸ்ஏ நோட்லேருந்து சென்ட் ஆகிற ஏவி நோட் சிக்னல்ஸ் பார்த்தீங்கன்னா இன்டர்நாடல் ஃபைபர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதுவும் எஸ்ஏ நோட், இது ஏவி நோட், ரெண்டுத்துக்கும் நடுவில் வர ஃபைபர்ஸ் வந்து இன்டர்நாடல் ஃபைபர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் இன்டர்நாடல் ஃபைபர்ஸ் இருக்கு. ஆன்டீரியர் இன்டர்நாடல் ஃபைபர்ஸ் ஆஃப் பேட்ச்மேன், மிடில் இன்டர்நாடல் ஃபைபர்ஸ் ஆஃப் என்கி பேட்ச், போஸ்டீரியர் இன்டர்நாடல் ஃபைபர்ஸ் ஆஃப் தாரல். ஸோ இந்த ஃபைபர்ஸ் மூலயமா எஸ்ஏ நோட்லேருந்து சிக்னல்ஸ் எல்லாமே இப்போ வந்து ஏவி நோடுக்கு வந்துடும். இப்போ ஏவி நோட்லேருந்து பார்த்தீங்கன்னா பண்டில் ஆஃப் ஹிஸ் வந்து அரைஸ் ஆகும். இந்த பண்டில் ஆஃப் ஹிஸ் வந்து இன்டர் வென்ட்ரிகுலர் செப்டம் ரெண்டு வென்ட்ரிகல்ஸ்க்கும் நடுவில் பாஸ் ஆகி ரைட் அண்ட் லெஃப்ட் பிரான்ச்சஸாக பிரியும். ஸோ ரைட் சைடு ஒரு பிரான்ச் போகும், லெஃப்ட் சைடு ஒரு பிரான்ச் போகும். ஸோ இந்த பிரான்ச்சஸ்க்கு அப்புறமா வந்து பர்கன்ஜி ஃபைபர்ஸ் அந்த பிரான்ச்சஸ்லேருந்து அரைஸ் ஆகும். அரைஸ் ஆகி வென்ட்ரிகல்ஸ்க்கு ஃபுல்லாக சப்ளை ஆகும். ஸோ இப்படி தான் வந்து சிக்னல்ஸ் வந்து எஸ்ஏ நோட்லேருந்து ஏவி நோட்க்கு வருது. ஏவி நோட்லேருந்து பண்டில் ஆஃப் ஹிஸ் வந்து ரெண்டு பிரான்ச்சஸாக பிரிஞ்சு பர்கன்ஜி ஃபைபர்ஸ் மூலயமா வென்ட்ரிகல்ஸ்க்கு ஃபுல்லாக சிக்னல்ஸ் வந்து சப்ளை ஆகும். இப்படி சிக்னல்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் ஹார்ட் வந்து கண்ட்ராக்ட் ஆகி ரிலாக்ஸ் ஆகுறது. ஸோ கண்டக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா ஹார்ட்டோட ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.